வணக்கம். நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட சோர்சஸ வச்சு நாம இன்னைக்கு ஒரு சின்ன புலனாய்வு வேலையில இறங்க போறோம். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம், அதாவது TNUSRB வெளியிட்ட எஸ்ஐ தேர்வுக்கான விடைக்குறிப்பு தான் நம்மளோட கேஸ் ஃபைல். ஆமா. இதுல இருக்கிற சில பதில்கள் தவறா இருக்கலாம். சரியான ஆதாரத்தோட அப்பீல் பண்ணா கிரேஸ் மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு உங்க சோர்ஸ் சொல்லுது. சரி. சோ இன்னைக்கு நம்மளோட வேலை இந்த ஆன்சர் கீழே இருக்கிற ஓட்டைகளை கண்டுபிடிக்கிறது தான். எது வலுவான வாதம், எது எடுபடாதுன்னு நம்ம அலசி ஆராய போறோம். அருமையான தொடக்கம். வெள்ளிக்கிழமைக்குள்ள தபால் அனுப்பணும்னு ஒரு டெட்லைனும் இருக்கு. ஆமா, அதுவும் முக்கியம். அதனால எந்தெந்த கேள்விகளை குறிவைக்கலாம், எதுக்கு நம்ம கிட்ட வலுவான ஆதாரம் இருக்குன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு சட்ட ரீதியான வாதம் மாதிரி தான் இது. சரி, நம்மளோட புலனாய்வை ஆரம்பிக்கலாம். முதல்ல வேதியியல், கெமிஸ்ட்ரி பக்கம் போவோம். ம். அல்கைல் பதிலீடு அடைந்த அமீன்களின் கார வலிமை வரிசை பத்தின ஒரு கேள்வி. ஆமா. எனக்கு ஒரு சந்தேகம், ஒரு சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கு இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் கேள்வி எதுக்கு? இது தடவியல், அதாவது ஃபொரென்சிக் சயின்ஸ் சம்பந்தப்பட்டதா? நல்ல கேள்வி. ரசாயன பொருட்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் வரும்போது ஒரு அடிப்படை வேதியியல் அழிவு தேவைப்படலாம். அதனால கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓ, சரி சரி. இப்போ பிரச்சனைக்கு வரும். தேர்வாணையம் கொடுத்திருக்கிற விடை 12ஆம் வகுப்பு வேதியியல் பாடப்புத்தகத்துல பக்கம் 223ல இருக்கிற சமன்பாட்டுக்கு நேர் எதிரா இருக்கு. ஓ, அப்ப இது ரொம்ப நேரடியான தப்பு. பாடப்புத்தகத்துல ஒன்னு இருக்கு, விடைத்தாள்ல வேற ஒன்னு இருக்கு. கேஸ் க்ளோஸ்ட். அங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. பாடப்புத்தகத்துல இருக்கிற வரிசையில NH3, CH33N, CH3NH2, CH32NHன்னு இருக்கு. சரி. ஆனா கேள்வியில கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ஸ்ல NH2ன்னு ஒன்னு தனியா இல்ல. அதாவது பாடப்புத்தகத்துல இருக்கிற ஒரு உறுப்பு கேள்வியில மிஸ்ஸிங். ஒரு நிமிஷம். அப்போ தப்பு பதில்ல மட்டும் இல்ல, கேள்வியை கேட்ட விதத்திலேயே ஒரு குழப்பம் இருக்கு. கரெக்ட். மூல பாடப்புத்தகத்துல இருக்கிற வரிசையே அவங்க முழுசா கொடுக்கல. அப்போ கேள்வி அமைப்பே தவறானது இல்லையா? சரியா சொன்னீங்க. இதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். பதில் மட்டும் தப்பில்ல, கேள்வியின் கட்டமைப்பே பிழையா இருக்கு. அப்போ அதனால உங்க ஆதாரம் சொல்ற மாதிரி இந்த கேள்விய சவால் செஞ்சு அனைவருக்கும் மதிப்பெண், அதாவது ஆல் கரெக்ட்னா அறிவிக்க சொல்லலாம். இதுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். சூப்பர். அப்போ நம்மளோட முதல் கண்டுபிடிப்பு சில சமயம் தப்பு பதில்ல இல்ல, கேள்வியிலேயே இருக்கு. ஆமா. சரி, வேதியியல் மர்மத்தை தீர்த்தாச்சு. அடுத்ததா அரசியல் அறிவியல் பக்கம் போலாம். நாடாளுமன்ற நிலைக்குழுக்கள்ல எது நிரந்தரமானதுன்னு ஒரு கேள்வி. இதுல எந்த பிரச்சனை? இது முந்தைய கேள்வியை விட இன்னும் நேரடியான பிழை. கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ஸ் மதிப்பீட்டு குழு, நிதிக்குழு, பொது கணக்கு குழு, பொதுத்துறை நிறுவனங்கள் குழு. ஆமா. இது எல்லாமே நிரந்தரமான நிலைக்குழுக்கள் தான். என்ன சொல்றீங்க? 4 ஆப்ஷனுமே சரியா? ஆமா. 12ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல் பாடநூல்ல பாடம் 2 பக்கம் 51, 52ல ரொம்ப தெளிவா இது எல்லாமே நிதிக்குழுவோட கீழ் வர்ற நிரந்தரமான குழுக்கள்னு பட்டியலிட்டிருக்காங்க. அடடா. ஒருவேளை தேர்வாணையம் தற்காலிக குழுக்களோட பட்டியலிருந்து பதில தேர்ந்தெடுத்திருக்கலாம். இது ஒரு கவனக்குறைவான தவறா இருக்கலாம். ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஒருவேளை தேர்வாணையம் இதுல மிக முக்கியமான நிரந்தர குழு இது அப்படின்ற மாதிரி மறைமுகமா கேட்டிருக்காங்களோ? அந்த மாதிரி வாதாட வாய்ப்பு இருக்கா? நல்ல பாயிண்ட். ஆனா பாடப்புத்தகம் அந்த மாதிரி எந்த ஒரு படிநிலையிலையும் குறிப்பிடல. ஓஹோ. முக்கியமான, முதன்மையான அப்படின்னு எந்த வார்த்தையும் கேள்வியில இல்ல. எல்லாமே ஒரே தலைப்பின் கீழே தான் வருது. அதனால உங்க வாதம் எடுபடாது. இது ஒரு நேரடியான பிழை. அப்போ இதுக்கும் ஆல் கரெக்ட் தானா? நிச்சயமா. இதுக்கும் ஆல் கரெக்ட் கேட்கறதுக்கு மிக வலுவான ஆதாரம் இருக்கு. ஓகே. அப்போ இது ஒரு மர்மம் இல்ல, பட்டவர்த்தனமான பிழை. சரி, இப்போ ஒரு சிக்கலான கேள்விக்கு வருவோம். இது ஒரு கிளாசிக் சண்டை மாதிரி. 9ஆம் வகுப்பு பாடப்புத்தகம் vs 12ஆம் வகுப்பு பாடப்புத்தகம், காந்தப்பாயம் பற்றிய கேள்வி. ஆமா. இதுல 2 கூற்றுகள் இருக்கு. முதல் கூற்று, காந்தப்பாயம்னா ஒரு பரப்புக்கு செங்குத்தாக போற காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கை. சரி. இரண்டாவது கூற்று, அதோட CGS அலகு வெபர். சரி, இதுல எங்க சண்டை வருது? 12ஆம் வகுப்பு இயற்பியல் புத்தகம் பாடம் 4 பக்கம் 208ன் படி அந்த செங்குத்தாகன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். அதனால முதல் கூற்று சரி. ஓகே. ஆனா வெபர் ಅನ್ನೋது SI அலகு, CGS அலகு கிடையாது. அதனால இரண்டாவது கூற்று தப்பு. சரிதானே? தேர்வாணையமும் ஒன்று மட்டும் சரின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுல என்ன தப்பு? ஆமா, தேர்வாணியம் சொன்னது சரியாத்தானே இருக்கு. அப்புறம் ஏன் இதை சவால் செய்யணும்னு சொல்றாங்க? குழப்பம் இங்கதான் ஆரம்பிக்குது. 9ஆம் வகுப்பு இயற்பியல் புத்தகத்துல காந்தப்பாயத்துக்கான வரையறையில செங்குத்தாக என்ற வார்த்தை இல்ல. அப்படியா? ஆமா. அதனால சில மாணவர்கள் முதல் கூற்றும் தப்புன்னு நினைக்கிறாங்க. அடடா.
இது ஒரு மாணவருக்கு எவ்வளவு பெரிய குழப்பம். 9ஆம் வகுப்பு புத்தகத்தை நல்லா படிச்ச ஒருத்தர் இது தப்புன்னு நினைச்சு மார்க் இழக்க வாய்ப்பு இருக்கு. இது நியாயமே இல்லையே. நியாயமா இல்லாம இருக்கலாம். ஆனா போட்டித் தேர்வுகள்ல எழுதப்படாத ஒரு விதி இருக்கு. என்ன அது? ஒரே தலைப்பு 2 வெவ்வேறு வகுப்புகள்ல வந்தா உயர் வகுப்பு புத்தகத்துல, அதாவது இங்க 12ஆம் வகுப்பு புத்தகத்துல என்ன இருக்கோ அதுதான் இறுதியானது. ஓ, ஹைரார்கி ஆஃப் டெக்ஸ்ட் புக்ஸ் மாதிரி. அதேதான். அதனால தேர்வாணையத்தோட விடை சரிதான். இத சவால் செஞ்சு நேரத்தை வீணடிக்க வேண்டான்னு உங்க ஆதாரம் சொல்லுது. ஓகே, இது ஒரு முக்கியமான பாடம். நம்மளோட புலனாய்வுல கிடைச்ச 2வது விதி. பாட புத்தகங்களுக்குள்ள சண்டை வந்தா சீனியர் தான் ஜெயிப்பாரு. ஆமா. சரி, அறிவியல் விதிகளை விட்டுட்டு இப்போ கணக்குக்கு வருவோம். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி இந்தியாவின் எழுத்தறிவு விகிதம் என்ன? இதுல ஒரு ரவுண்டிங் ஆஃப் பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். ஆமா. தேர்வாணையம் 73%, அதாவது 73% அப்படின்றத சரியான விடையா கொடுத்திருக்கு. சரி. இது 11ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல் புத்தகத்துல இருக்கிற ஒரு தோராயமான புள்ளிவிவரம். ஆனா 11ஆம் வகுப்பு பொருளாதாரம் மற்றும் 7ஆம் வகுப்பு புவியியல் புத்தகங்கள்ல துல்லியமான அழகு 74.04% இருக்கு. ஒரு நிமிஷம். ஏன் ஸ்கூல் கணக்குப்படி 74.04% ரவுண்ட் ஆஃப் பண்ணா 74% தான் வரணும். 73% எப்படி வரும்? அதேதான். அவங்க என்ன கணக்கு போட்டாங்க? சும்மா டெசிமலுக்கு அப்புறம் இருக்கிறத வெட்டிட்டாங்களா? நீங்க கேக்குறது 100க்கு 100 சரி. கணித விதிகள் படி இது தவறான ரவுண்டிங். அதனால 73% ஏன்னு கொடுத்த பதிலும் தப்பு. ஆப்ஷன்ல இருந்த 74% பி கூட துல்லியமான பதில் இல்ல. ஆனா 74% தான் பக்கத்துல இருக்கு. கரெக்ட். துல்லியமான 74.04%க்கு மிக அருகில் இருப்பது 74% தான். அதனால கொடுக்கப்பட்ட விடை நிச்சயம் தவறு. அப்போ இதை எப்படி சேலஞ்ச் பண்றது? இத சவால் செஞ்சு ஏ அல்லது பி சரின்னு அறிவிக்க சொல்லலாம். இதுக்கு 99% வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு உங்க ஆதாரம் ரொம்ப உறுதியா சொல்லுது. அருமை. அடுத்து நாம பார்க்க போறது ஒரு கிளாசிக் மொழிபெயர்ப்பு பொறி. தமிழ்ல படிச்சா ஒரு அர்த்தம், ஆங்கிலத்துல படிச்சா வேற ஒரு அர்த்தம். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட கேள்வி. ஆமா. உத்தம அளவு உற்பத்திக்கும் உண்மை அளவு உற்பத்திக்கும் உள்ள வேறுபாடு பத்தி 2 கூற்றுகள். முதல் கூற்று அந்த வேறுபாட்ட உபரி சக்தி, அதாவது எக்ஸஸ் கெப்பாசிட்டின்னு சொல்லுது. இரண்டாவது கூற்று அத வீணாக்கப்பட்ட சக்தி, அதாவது ஐடல் கெப்பாசிட்டின்னு சொல்லுது. தமிழ்ல படிக்கும்போது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் தோணும். ஆமா. உபரினாலும் வீணானது மாதிரி தானே தோணுது. இத ஒரு உதாரணத்தோட விளக்க முடியுமா? உபரி சக்தி. ஓகே, புரியுது. ஆனா அதே ரெஸ்டாரண்ட் திங்கக்கிழமை முழுசா லீவ் விட்டு மூடி இருந்தா அந்த முழு நாளும் அதோட சக்தி பயன்படுத்தப்படல. அதுதான் ஐடல் கெப்பாசிட்டி, அதாவது வீணாக்கப்பட்ட சக்தி. வாவ், இப்போ ரொம்ப தெளிவா புரியுது. கேள்வி அந்த மூடி இருந்தா வர்ற நிலைய பத்தி பேசுதா? சரியா சொன்னீங்க. 11ஆம் வகுப்பு ஆங்கில வழி பொருளாதார புத்தகம் பக்கம் 112ல இருக்கிற வரையறை ஐடல் கெப்பாசிட்டிக்கு தான் பொருந்துது. ஆனா தேர்வாணையம் அவங்க 2 கூற்றும் சரின்னு சொல்லிருக்காங்க. இது தெளிவான பிழை. ஆங்கில கேள்வித்தாள ஆதாரமா வச்சு இதை உறுதியா சேலஞ்ச் செய்யலாம். இது ஒரு முக்கியமான பாடம். மொழிபெயர்ப்புல சந்தேகம் வந்தா ஆங்கில கேள்வித்தாள ஒரு தடவை பாக்குறது எவ்வளவு முக்கியம்னு இதை காட்டுது. கண்டிப்பா. அடுத்து நான் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்த கேள்வி. இது ஒரு மாபெரும் போட்டி. பாடப்புத்தகம் வெர்சஸ் நிஜ உலகம். ரயில் போக்குவரத்தே இல்லாத இந்திய மாநிலம் எது? பாடப்புத்தகங்களின்படி, குறிப்பா 10ஆம் வகுப்பு புத்தகத்தின்படி சரியான விடை மேகாலயா. தேர்வாணையமும் அதேதான் கொடுத்திருக்கு. டெக்ஸ்ட் புக் ஆன்சர் சரி. ஆனா நிஜத்துல மேகாலயால இப்போ மேந்திப்பதார் என்ற ரயில் நிலையம் செயல்படுது. அப்படியா? ஆமா. இப்போதைய நிலவரப்படி இந்தியால ரயில் இணைப்பே இல்லாத ஒரே மாநிலம் சிக்கிம் தான். இது ஒரு அருமையான தர்ம சங்கடம். இதத்தான் தி ஸ்பீட் ஆஃப் ரியாலிட்டி வெர்சஸ் தி ஸ்பீட் ஆஃப் கரிக்குலம்னு சொல்லுவாங்க. ஆமாம். புத்தகம் அச்சிடப்பட்ட அன்னைக்கே அது காலாவதியாகி விடுகிறது. அப்ப தேர்வாணையம் எதை சோதிக்க நினைக்குது? பாட புத்தகத்தை மனப்பாடம் செய்யும் திறனையா, இல்ல தற்போதைய பொது அறிவையா? இதுதான் $1 மில்லியன் கேள்வி. 2 பக்கமும் வாதம் இருக்கு. அதனால பாடப்புத்தகப்படி மேகாலயாவும் சரிதான், நடப்பு நிகழ்வுகளின்படி சிக்கிமும் சரிதான். அப்போ ரெண்டுமே சரின்னு சொல்லாமா? ஆமா. இரண்டையும் சரியான விடையாக அறிவிக்க கோரி மேல்முறையீடு செய்யலாம். இது தேர்வாணையத்தோட கொள்கை முடிவு. சரி, அடுத்ததும் ஒரு புவியியல் கேள்வி. கல்வராயன் மலை பற்றியது. இது ஒரு பலவீனமான வாதம்னு உங்க குறிப்பு சொல்லுது. ஏன்? முதல் கூற்று கல்வராயன் மலையை ஒரு மலை தொடர்னு சொல்லுது. தமிழ் புத்தகத்துல மலைன்னு மட்டும் இருக்கு. ஆமா, அது ஒரு சின்ன வித்தியாசம் தானே.
ஆனா ஆங்கில புத்தகத்திலையும் ஆங்கில கேள்வித்தாளிலையும் ரேஞ்ச் ஆஃப் ஹில்ஸ்னு சரியாதான் இருக்கு. அதனால இத வச்சு சவால் செய்ய முடியாது. ஓ சரி. அப்போ ரெண்டாவது கூற்று. ரெண்டாவது கூற்று ஏழைகளின் ஊட்டியான ஏற்காடு கல்வராயன் மலையில் இருக்குன்னு சொல்லுது. இது அப்பட்டமான தவறு. அது எங்க இருக்கு? ஏற்காடு இருப்பது சேர்வராயன் மலையில. அதனால முதல் கூற்று சரி, இரண்டாம் கூற்று தவறு. தேர்வாணையம் கொடுத்த பதிலும் இதுதான். இதுல எந்த பிழையும் இல்ல. புரிந்தது. எல்லாத்தையும் சவால் செய்யக்கூடாது. எந்த போர்ல ஜெயிக்க முடியும்னு தெரிஞ்சு சண்டையிடணும். இது ஒரு நல்ல உதாரணம். கரெக்ட். சரி, கடைசியா துறை சார்ந்த கேள்விகளுக்கு வருவோம். ஒரு காவல் அதிகாரியின் கடமை, உளவியல் கேள்விகள். இதுல என்ன நிலைமை? காவல்துறை வழிகாட்டி புத்தகம், அதாவது போலீஸ் கைட் பிரகாரா கொடுக்கப்பட்ட பதில்களை தாண்டி வேறொரு பதிலும் சரியா இருக்க வாய்ப்பிருக்குன்னு உங்க ஆதாரம் சொல்லுது. உதாரணத்துக்கு? உதாரணமா, சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது, அதாவது பிரிசர்வ் லா அண்ட் ஆர்டர் ஒரு முதன்மை கடமை. அந்த புத்தகத்தை ஆதாரமா வச்சு முயற்சி செய்யலாம். ஓகே. உளவியல் கேள்விகள். உளவியல் கேள்விகளை பொறுத்தவரை ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. இதுல பல கேள்விகள் மத்திய பிரதேசம், டெல்லி போன்ற மற்ற மாநில காவலர் தேர்வுகளோட பழைய வினாத்தாள்கள்ல இருந்து அப்படியே எடுத்தப்பட்டிருக்கு. அப்படியா? அப்போ அதோட தமிழ் மொழிபெயர்ப்புல சின்ன பிழைகள் இருந்தாலும் அவங்க அந்த மூல வினாத்தாளோட மொழிக்குறிப்பை வச்சு தான் திருத்திருப்பாங்க இல்லையா? மிகச் சரியா கணிச்சிங்க. அதனால தமிழ் மொழிபெயர்ப்பை மட்டும் காரணம் காட்டி சவால் செஞ்சா அது எடுபடாது. ஒருவேளை ஒரு கேள்வி தமிழ்ல ரொம்பவே அர்த்தம் மாறுபடுதுன்னு நிரூபிச்சா மட்டுமே ஜெயிக்க முடியும். அது ஒரு கடினமான சவால். நம்மளோட இந்த முழுமையான புலனாய்விலிருந்து பார்க்கும்போது பல விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வருது. ஒரு தேர்வுக்கு படிக்கும்போதோ விடைகளை சரிபார்க்கும்போதோ ஒரே ஒரு சோர்ஸை நம்பக்கூடாதுன்னு தெரியுது. ஆமா, உயர் வகுப்பு பாடப்புத்தகம், ஆங்கில மொழிபெயர்ப்பு, நடப்பு நிகழ்வுகள்னு பல கோணங்கள்ல பார்க்கணும். ஆமா, இது தேர்வர்களுக்கு மட்டும் இல்ல, நாம எல்லாருமே நமக்கு கிடைக்கிற தகவல்களை எப்படி மதிப்பிடுறோம்னு யோசிக்க வைக்குது. கரெக்ட். முரண்பட்ட தகவல்கள் வரும்போது நாம எதுக்கு முன்னுரிமை கொடுக்கறோம்? தோராயமான எண்ணிற்கா அல்லது துல்லியமான புள்ளி விவரத்திற்கா? பாடப்புத்தகத்தில் உள்ளதற்கா அல்லது சமீபத்திய உண்மைகளுக்கா? மொழிபெயர்ப்பிற்கா அல்லது மூலமொழிக்கா? இதெல்லாம் நாம தினமும் சந்திக்கிற சவால்கள் தான். அதிகாரப்பூர்வமா வெளியிடப்பட்ட ஒரு சரியான விடைக்குறிப்புல இவ்வளவு குழப்பங்கள், பிழைகள், விவாதங்கள் இருக்கும்போது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்மளோட அன்றாட வேலையிலயோ படிப்புலயோ நாம உண்மைன்னு கேள்வி கேட்காம ஏத்துக்கிட்டு இருக்கிற எத்தனை விஷயங்கள் இது மாதிரி காலாவதியான பாடப்புத்தகங்கள், தவறான மொழிபெயர்ப்புகள் அல்லது தோராயமான புள்ளி விவரங்களோட அடிப்படையில் அமைஞ்சிருக்கலாம். சிந்தித்து பாருங்கள்.